முன்னாடி கிடைச்ச கிருபை மாறுகிற கிருபை, விலகுற கிருபை, தற்காலிகமாய் வந்த கிருபை. எவன் மேல அவர் நினைச்சா வந்துடும், அவ்வளோ நினைக்கிறப்ப வரும். ஆனா நம்மை ரட்சிப்பதற்கு அவர் கொடுத்த கிருபை மாறுற கிருபையும் கிடையாது, விலகுற கிருபையும் கிடையாது, அவர் இப்போ நினைச்சதுனால கொடுத்த கிருபையும் கிடையாது. இது ஆதியாகம காலத்துக்கு முன்னாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அப்போவே அருளப்பட்ட கிருபை இப்போது நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. இயேசுவின் மூலமா வெளிப்பட்டு இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு புண்ணியத்து நிமித்தமாக அந்த கிருபை திட்டமிட்டபடி தனக்குள்ளே தீர்மானித்தபடி நம்மை ரட்சித்து நம்மை அழைத்து இன்னைக்கு நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய், குற்றமற்றவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றிவிட்டது. ஹல்லேலூயா. இப்போ எப்படி சொல்றேன்? தற்காலிகமாய் வெளிப்பட்டதும் மாறுகிறதும் விலகுறதுமான அந்த கிருபைக்கே தாவீது அந்த ஆட்டம் போட்டிருப்பார்னா, ஆதி காலம் முதலா வந்து இன்னைக்கு மாறாமல் விலகாமல் ரட்சிக்க திட்டமிட்டபடியே ரட்சித்த பிறகு நம்ம கூட இருந்து ஒவ்வொரு நாளும் புதிய விதத்தில் அந்த கிருபை நமக்காக தோன்றி நம்மளை இவ்வளவு அற்புதமா நடத்தி ஜீவனுள்ள நாள் வரைக்கும் தொடர்ந்து வரும்னா, இந்த கிருபைய தாவீது பாடுறதுக்கு மேல, தாவீது துதிச்சதுக்கு மேல, தாவீது பேசுனதுக்கு மேல நம்ம பேசியே ஆகணும், பாடியே ஆகணும், துதிச்சே ஆகணும். ஏன்னு கேட்டா அப்படிப்பட்ட விதத்துல இன்னைக்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட விதத்துல இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.